எல்லாருமே கேளுங்க. ஸோ இனிமேல் நம்ம டீமில் புஷ்அப் செய்யணும். பாஞ்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உழுவக்கூடாது, புஷ் இழுக்கணும். ஸ்லோமாக செய்யணுன்னாக்கா கண்டிப்பாக புஷ்அப் பண்ணணும். இந்த மசிலோ டெல்டாய்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் குத்து வந்து சாலிட் ஆகும். ஸோ மொதல் புஷ்அப் வந்து செஸ்டோட கர்வ், ஓகே, சென்டர் கர்வ்க்கு டைமண்ட் புஷ்அப். டைமண்ட் புஷ்அப்னா கை இப்படி வைக்கணும், கால் வந்து சேர்த்து வைக்கணும். அப்படின்னால நல்லா இப்படி இறங்கிட்டு புஷ் பண்ணி தள்ளணும். நல்லா இறங்கிட்டு அப்படி தள்ளணும். ரெண்டாவது புஷ்அப் வந்து டைரக்ட் ஷோல்டர் புஷ்அப். கைக்கு நேராக வச்சுக்கணும். உடம்பு நேராக இருக்கும், முதுகெலும்பு பாரு எல்லாமே நேராக இருக்கும், ஸ்ட்ரைட் லைனில். அப்புறம் இறங்கிட்டு கை உடம்போட உரசணும், புஷ்அப் அப்படி தள்ளணும். மூணாவது புஷ்அப் வந்து 1 2. ஓகே, இது வந்து ஷோல்டர் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு கைக்கு நேராக பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லோரும் செய்ய முடியும் மோஸ்ட்லி. ஓகே, அடுத்து நாலாவது கடைசி புஷ்அப் வந்து ஷோல்டர் புஷ்அப் மாதிரி வச்சுட்டு ஒரு கை பின்னால் ஒரு கை முன்னுக்கு, ஒரு கை பின்னால் ஒரு கை முன்னுக்கு. இது மாதிரி மொதல் ஒன்றுலேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் போக ஒரு வாரம் 4 நாள் கழித்து 2, அப்புறம் 8 நாள் கழித்து 3 அப்படி செய்யலாம். நம்மளோட டார்கெட் வந்து 12 புஷ்அப் ஸ்டேட் லெவலுக்கு. பட் நேஷனல் லெவல் போக போகிறீங்கன்னா 20 புஷ்அப் 5 செட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கடைசியாக செஞ்சோம் இப்படி செஞ்சோம்ல, அது வந்து இந்த கர்வ் உருவாகிறதுக்கு. இந்த கர்வ் உருவானுச்சுனாக்கா நீங்கள் டேக் டவுன் பண்ணும்போது இந்த மசில் தான் பாய்ப்பீங்க. அதுக்காது வைடர் புஷ்அப் வந்து இந்த ஷோல்டர் ஒயிட்க்கு. ஷோல்டர் ஒயிட்னாக்கா குத்தி நல்லா சாலிட்டாக நிற்கும். கையாடுறது இந்த இடம் சாலிட்டாக நிற்கும், பின்னால் இது நல்லா சாலிட்டாக நிற்கும். ஸோ இந்த கர்வ் அதுக்கு. இந்த ஷோல்டர் வந்து பைசெப்க்கு, டெல்டாய்க்கு. ஓகே, இது வந்து இந்த நடு கர்வ்க்கு ஃபேமாக நிற்க முடியும், அதாவது ஸ்டெடியாக நிற்க முடியும். அதுக்காக ஆல் தி பெஸ்ட்.